Hello cookies. இன்னைக்கு நம்ம வீடியோல மிஸ்டீரியஸான அண்ட் லவ்லியான anime Heaven Officials Blessing ஓட சீசன் 2 எபிசோட் 5 பத்தி தாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதே மாதிரியான நிறைய anime சீரிஸ் அண்ட் manga சீரிஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் Anime Zombies தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணிடுங்க and உங்களோட தாட்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க guys. Welcome to Anime Zombies தமிழ். லாஸ்ட் எபிசோட்ல நம்மளோட ஹீரோ ஷீலியன் ஹெவன் அஃபிஷியலான எர்த் மாஸ்டரை கோஸ்ட் சிட்டில இருந்து காப்பாத்திட்டாங்க. சோ இப்போ இவங்க ரெண்டு பேரு பிளஸ் வின் மாஸ்டர் இவங்க மூணு பேரும் தப்பிச்சு போகணும்னு நினைக்கும் போது டைஸ உருட்டின உடனே அது ஹுவாஷங்கோட ஆர்மரியில போயிட்டு விழுதுங்க. பட் ஷீலியன் தான் ஃபர்ஸ்ட் விழறான். ஐயோ நம்ம தொக்கா மாட்டிக்கிட்டோமா அப்படின்னு சொல்லி அவன் முடிச்சிட்டு இருக்கும் போது மேல வின் மாஸ்டர் சேர்ந்தே விழறாங்க. இவன் தள்ளி போகிறப்போ ஹுவாஷங் கிட்ட மன்னிப்பும் கேட்டிருப்பான். பட் அதுக்கு முன்னாடி தயவு செய்து கொஞ்சம் காமாறு, இந்த விஷயத்தை பத்தி நம்ம தெளிவா பேசலாம் அப்படின்னு சொல்லி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதுதான் வின் மாஸ்டரை பார்த்து ஹுவாஷங் கேக்குறான், முதுகுக்கு பின்னாடி இருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லி. உடனே வின் மாஸ்டர் என்ன சொல்றான், எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்காத, ஒரு ஹெவன் அஃபிஷியல இவ்ளோ காலமா நீ ஒரு அடிமையா யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்க, சோ क्वेश्चन கேட்க வேண்டியது நாங்க தான் அப்படின்னு சொல்லி இவன் பேசிட்டு இருக்கும் போதுதான் ஹுவாஷங் அதுக்கு ரிப்ளை பண்றான், என்னது நான் புடிச்சு வச்சிருக்கனா, ஹெவன் தான் என்ன நோட்டம் விடுறதுக்காக ஸ்பையா இந்த எர்த் மாஸ்டரை என் இடத்துக்கு கூட்டிட்டு வந்து விட்டுருக்கீங்க. ஒரு 10 வருஷமாவே நான் இவன் யாரு எதுக்காக தான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். பட் ஸ்டில் இவனை குற்றவாளி நிரூபிக்க என்கிட்ட எந்த ஒரு ஆதாரமும் இல்லாததுனால அவன் போக்கிலே நான் விட்டுட்டேன். பட் லாஸ்ட் டைம் நான் ஷீலியனோட சேர்ந்து பேன்யூ பாஸ்ன்ற இடத்துல இருக்கும் போதுதான் நீங்க ரெண்டு பேர் வந்தீங்க. அப்ப பார்த்த அடுத்த செகண்டே எனக்கு தெரிஞ்சிருச்சு அதுதான் எர்த் மாஸ்டர்னு சொல்லி. அதனாலதான் நான் உடனே ஷீலியனை விட்டும் அங்க இருந்து கிளம்பி வந்தேன். இந்த விஷயத்த நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிதான் அப்படின்னு இவன் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை கேட்டுட்டு இருக்கும் போதே ஷீலியனுக்கு புரிஞ்சிருச்சு இங்க ஹெவன் அஃபிஷியல்ஸ் தான் ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க, இவன் மேல எந்த தப்பும் இல்ல. அண்ட் அட் த சேம் டைம் இவங்களுக்கு ஒரு டிராகன் மெசஞ்சர் ஒன்னு அனுப்பிச்சிருப்பாங்க இல்லையா, அதுக்காக தானே இன்வெஸ்டிகேட் பண்ண ஷீலியன் இங்க வந்திருக்கான். அது நடந்தும் 7 நாள் ஆகுது. அண்ட் 7 நாளுக்கு முன்னாடி தான் ஹுவாஷங்கும் அந்த இடத்தை விட்டு போயிருப்பான். சோ ரெண்டுமே ஒரு கோஇன்சிடென்ட்ஸ்னு இவ்வளவு நேரமா நினைச்சிட்டு இருந்த இவனுக்கு இது பெர்ஃபெக்ட்லி பிளான்டா தான் நடந்திருக்கு. சோ கடைசியா கையும் களவுமா ஹுவாஷங் இவங்களை புடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கான். அந்த சமயத்துலதான் ஷீலியன் இன்னொரு வார்த்தையும் சொல்றான், இங்க பாரு இது பேசிட்டுக்கலாம், கொஞ்சம் எங்க கிட்ட லீனியன்ட்டா நடந்துக்கோன்னு சொல்லி ஷீலியன் கேட்கும் போது ஹுவாஷங் ஒரே ஒரு சென்டென்ஸ் தாங்க சொல்றான், ஷீலியன் நீயும் சரி ஒரு சில விஷயங்கள்ல இருந்து தள்ளி இருக்கிறதே நல்லதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த சமயத்துலதான் வின் மாஸ்டர் ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டேய் ஏன்டா இப்படி பண்ணன்னு சொல்லி ஷீலியன் கேட்க, இல்ல நீங்க ரெண்டு பேருமே ஃபைட் பண்ண போறது கிடையாது, நானே இங்க பேட் காயா இருந்துக்கிறேன்னு சொல்லி அவனோட ஃபேன் யூஸ் பண்ணி அவன் விண்ட வர வச்சு அங்க ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துலதான் ஹுவாஷங் சிரிச்சுக்கிட்டே, ஓ உன்கிட்ட மட்டும் தான் ஃபேன் இருக்குன்னு நினைக்காத, என்கிட்டயும் இருக்குன்னு சொல்லி அவன் இன்னொரு ஃபேன் வெப்பனை எடுத்து அதுல இருந்து கோல்டன் ஆரோஸ் பறக்குதுங்க. சூப்பராவே ஃபைட் பண்றான் நம்ம ஹுவாஷங். இங்க என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சுத்தமா தெரியவே இல்ல. அந்த சமயத்துலதான் இந்த ஃபைட்ல நம்ம ஹீரோ அந்த பேண்டேஜ் பாயும் காப்பாத்திக்கிட்டு இங்க இருக்கிறவங்களையும் நம்ம எப்படியாச்சும் தூக்கிட்டு போயிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிற அப்பதான் இவன் ஃபேன் யூஸ் பண்ணும்போது ஒரு கோல்டன் பிளேட்ஸ் அங்க விழுந்திருக்கும். அந்த பிளேட்ஸ் உடனே ரீடைரக்ட் ஆகி இவங்க இருக்கிற ரூஃப் மேல போயிட்டு அட்டாக் பண்ணுங்க. ஏன்டா ரூஃப் மேல போகுதுன்னு சொல்லி பார்க்கும்போதுதான் ரூஃப்ல இருந்து பிரின்ஸ் டாய்ஹுவா அங்க வருவாங்க. வந்த அடுத்த செகண்டே அவனோட ராயல் கிரேட் ஸ்வார்ட் என்ன பண்ணுதுன்னா அங்க இருக்கிற கோல்டு ஃபாயில்ஸ் எல்லாத்தையுமே அது அப்சர்வ் பண்ணி அந்த பவரோடவே இவன் ஃபைட் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. ஹுவாஷங்கு உடனே என்ன பண்றான், அவனோட ஷிமிட்டாரை எடுத்து ரெண்டு பேருமே ஒரு ப்ளோவனு விட போறாங்க. அந்த சமயத்துல அது ஹிட் ஆகி ஒரு ஒயிட் கலர் ரிஃப்ளெக்ஷனை எல்லாருக்குமே கொடுத்துருச்சு. என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல, பட் ரெண்டு பேருக்குமே அங்க அடிபடல. உடனே ஷீலியன் என்ன பண்றான், இந்த சமயத்தை கரெக்டா யூஸ் பண்ணி பேண்டேஜ்டு பாய் அண்ட் வின் மாஸ்டர் எர்த் மாஸ்டர் அண்ட் பிரின்ஸ் டாய்ஹுவா இவங்க எல்லாருமே ரிவோ வச்சு தூக்கிக்கிட்டு அவன் அந்த ரூஃப் மூலியமா கிளம்பி மேல போயிடுறாங்க. அட் த சேம் டைம் வின் மாஸ்டரும் அவரோட விண்டு மூலியமா இவங்களை மேல பறக்க வைக்கிறதுக்கு ஹெல்ப்பும் பண்றாரு. அட் த சேம் டைம் ஹுவாஷங்கோட அந்த இடத்துல ஒரு சின்ன தீப்பொறி பட்டதுனால அது ஃபுல்லா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இதுதான்டா சாக்கு அப்படின்னு சொல்லி உடனே வின் மாஸ்டரும் விண்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். அண்ட் ஹுவாஷங்கோட அந்த பாரடைஸ் மேனர் எரிஞ்சுக்கிட்டு இருக்குங்க. அதுல ஹுவாஷங் ரொம்ப கோவத்தோட இவங்கள பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த கோவமான கிளார பார்த்த அடுத்த செகண்டே வின் மாஸ்டருக்கு பயம் வந்துருச்சு. சரி நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். அண்ட் ஷீலியன் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, ஹுவாஷங் இதுக்கப்புறம் கேட்டா எல்லாத்துக்கும் காரணம் வின் மாஸ்டர் தான் சொல்லி என் மேல பழிய போட்டுருங்க, நான் எவ்வளவு காம்பன்சேஷன் கேட்டாலுமே நான் அவருக்கு கொடுத்துடுறேன் அவரோட வீடை சரி பண்றதுக்குன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா ஷீலியன் என்ன நினைக்கிறான், நான் இங்க பணத்தை பத்தியே நினைக்கல, வேற ஒண்ணு பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் இவ்வளவு ஆவேசமா பேசிட்டு இருக்கும் போது கூட பக்கத்து
பக்கத்துல இருக்க பிரின்ஸ் டைஹுவா ரொம்பவே அமைதியா இருக்காங்க. அந்த சமயத்துல தான் என்ன அவனுக்கு ஆச்சுன்னு சொல்லி வின் மாஸ்டர் கேட்க ஷீலியனை டச் பண்ணும்போது தான் தெரியுது அவன் ஆர்ம் ஃபுல்லா ரத்தமா வழிஞ்சுகிட்டு இருக்குங்க. அப்பதான் இவன் யோசிச்சு பாக்குறான். அப்போ ஓகே, இவங்க 2 பேருக்கும் அடிபடாததுக்கான ரீசன் ஷீலியன் நடுவுல போயிட்டு இவங்க 2 பேருக்குமே அடிபடாதபடி இவன் டைவர்ட் பண்ணி விட்டுட்டு இருப்பான். சோ அந்த 2 பேரோட இம்பாக்டுமே இவன் ஒருத்த மேல இருந்ததுனால இவனுக்கு இப்ப அடிபட்டிருக்குன்னு சொல்லிட்டு உடனே ஹெவனுக்கு போன அடுத்த செகண்டே வென் மாஸ்டர் என்ன பண்றான்னா மூஷிங் அண்ட் நன்யாங் அவங்க 2 பேரையும் வர வச்சுட்டு எர்த் மாஸ்டரையும் ஷீலியனையும் மெடிக்கல் அட்டென்ஷன் வேணும் அவங்களுக்குன்னு சொல்லி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஷீலியன் எனக்கு ஒன்னும் ஆகல, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்பதான் உடனே இந்த பிரின்ஸ் டைஹுவா அவனோட கைய புடிச்சுக்கிட்டு இம்பீரியல் பர்செப்டர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இத சொன்ன அடுத்த செகண்டே பக்கத்துல இருக்க எல்லா ஹெவன் அபிஷியல்ஸுமே செம்மையா ஷாக் ஆகுறாங்க. ஏன் அப்படின்னா யோங் ஆனோட பிரின்ஸ் தான் இந்த பிரின்ஸ் டைஹுவா அண்ட் அவங்களோட இம்பீரியல் பர்செப்டர் தான் யோங்கானோட கோல்டன் பேங்க்வெட்ல அவங்களோட மொத்த ஃபேமிலியுமே கொன்னது. சோ இத கேட்ட உடனே பிரின்ஸ் டைஹுவா என்ன சொல்றானா, ஏய் நான் தான் பல வருஷங்களுக்கு முன்னாடியே உன்னை கொன்னிட்டு 3 லேயர் சீலிங் போட்டு உன்னை அடைச்சும் வச்சிருந்தேன், நீ எப்படி வெளியில வந்த, என் கூட இப்ப ஃபைட் பண்ணுன்னு சொல்லி நின்னுகிட்டு இருக்கான். இங்க இருக்கிற யாருக்குமே ஒன்னும் புரியல, எஸ்பெஷலி வின் மாஸ்டர். நீ ஏதோ தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க, இவங்க எப்படி இம்பீரியல் பர்செப்டரா இருக்க முடியும், எனக்கு தெரிஞ்சு ஷீலியன் அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துலதான் ஷீலியனோட அசிஸ்டன்ட் லிங் வென் அங்க வரா. அங்க வந்து இவ எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறாங்க. அது என்னதுன்னா பல வருஷத்துக்கு முன்னாடி யோங்கான் ஃபேமிலில ஒரு கோல்டன் பேங்க்வெட் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த கோல்டன் பேங்க்வெட் என்னதுன்னா ஷென்லாவோட கிங்டம் ரொம்ப செழிப்பா இருந்த சமயத்துல பாத்திரங்கள்ல இருந்து ஸ்பூன்ஸ்ல இருந்து எல்லாமே கோல்டால செய்யப்பட்டிருக்கும். அந்த இடத்துல எல்லா அபிஷியல்ஸையும் வர வச்சு ஒரு பெரிய பேங்க்வெட் நடக்கும். பட் யோங் ஆன் ஷீலியன் கிங்டம் தோக்கடிச்சதுக்கு அப்புறமா அந்த ஒரு கஸ்டமர் இவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கஸ்டமர் நடந்துட்டு இருக்க சமயத்துலதான் யோங்கான் நாட்டோட இம்பீரியல் பர்செப்டரான ஃபேங்ஷன், இந்த உலகத்துல மொத்தம் 2 ஈவில் பர்செப்டர் இருக்காங்க, ஒன்னு பேன்யூ அண்ட் நெக்ஸ்ட் ஃபேங்ஷன். அந்த ஃபேங்ஷன் தான் அந்த ஹோல் பேங்க்வெட்ல இருக்க எல்லாரையுமே ஸ்லாட்டர் பண்ணிட்டாங்க. சோ அந்த கோல்டன் பேங்க்வெட்ல மிஞ்சின ஒரே ஒரு ஆள் தான் இங்க இருக்கிற பிரின்ஸ் டைஹுவா அப்படின்னு சொல்றா. இவ சொன்னதுக்கு அப்புறமா அங்க இருக்கிற ஹெவன் அபிஷியல்ஸ் எல்லாருமே ஷீலியனை ரொம்ப மட்டமா பேசுறாங்க. இவ்ளோ கொடுமைக்காரன அவனோட கிங்டமான ஷென்லாவை அழிச்சதுக்காக இப்ப யோங்கான பழி வாங்குறான். ஏன்னா இவங்களோட பேரண்ட்ஸ் யோங்கான் பீப்புள் கொண்டுட்டாங்க. சோ அவங்க பேரண்ட்ஸ் இவன் கொல்லணும், அந்த ரிவெஞ்ச்காக தான் இவன் இவ்ளோ பண்ணிருக்கானா, இவ்ளோ மோசமான ஆளா ஷீலியன் சொல்லி பேசிக்கிட்டு இருக்கப்பதான் ஹெவன்லி எம்பரர் ஜூன் வு அங்க வராருங்க. அங்க வந்துட்டு உடனே எர்த் மாஸ்டருக்கு ஒன்னும் பெரிய கவலை இல்ல, சோ அவரை நீங்க கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஷீலியனோட கைய தொட்டுறாரு. தொட்ட உடனே அந்த காயத்தை இது ஹீல் பண்ணி விட்டுருதுங்க. சரின்னு சொல்லி அங்க இருக்கிற ஹெவன்லி கோர்ட்ல எல்லாரும் போய் நிக்கிறாங்க. அப்போ ஷீலியனை எதுக்கு நீ இப்ப தலையை தொங்க போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க, என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும் போதுதான் அங்க இருக்க பிரின்ஸ் டைஹுவா பேசுறான். இங்க பாருங்க, எங்களோட பேரண்ட்ஸ ஃபுல்லா அழிச்சது இவன் தான், இவனோட இப்ப நான் டூயல் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். அண்ட் அப்பதான் இதுக்கு உங்களுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இல்ல நானும் ஹுவாஷங்கும் ஃபைட் பண்ணும்போது நடுவுல இவர் வந்து எங்க 2 பேரையும் தள்ளி விட்டுட்டு இவர் அந்த இம்பாக்ட ஏத்துக்கிட்டாரு, அந்த ஃபைட்டிங் ஸ்டான்ஸ் ஒன்லி ஃபேங்ஷனால மட்டும் தான் பண்ண முடியும், அதாவது இங்க இருக்கிற இந்த இம்பீரியல் பர்செப்டரால மட்டும் தான் பண்ண முடியும். ஏன்னா சின்ன வயசுல பிரின்ஸான என்ன ஒரு சில பேண்டட்ஸ் கடத்தி கொண்டு போயிட்டாங்க. அப்போ 2 பேரும் என்ன அட்டாக் பண்ண வர அந்த சமயத்துல இவரு தான் வந்து என்ன காப்பாத்தினாங்க, இதே சேம் மூவை யூஸ் பண்ணி. அதனாலதான் என்ன காப்பாத்தினதுக்காக எங்க ஊரோட இம்பீரியல் பர்செப்டரா இவங்களை ஆக்குனாங்க. அண்ட் அப்பத்துல இருந்தே இவரு மாஸ்க் போட்டுட்டு இருக்கிறதுனால இவரோட ஃபேஸை யாரும் பார்த்ததே கிடையாது. ஆனா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இதே ஸ்டான்ஸை இவரு பண்றாரு. கண்டிப்பா இவரு தான் அந்த ஈவில் பர்செப்டரா இருக்கணும். சோ இவங்க கூட நான் டூவல் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு ஸ்வாடை எடுத்து சண்டை போட சொல்றாங்க. ஆனா நம்ம ஷீலியன் என்ன சொல்றான், இங்க பாரு நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்வாடு வச்சு யாரையும் கில் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு சபதம் எடுத்திருக்கேன். சோ கண்டிப்பா என்னால ஃபைட் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறான். உடனே வின் மாஸ்டர் இங்க வந்துட்டு நீ தான் அந்த ஃபேஸே பாக்கலன்னு சொல்ற, இவங்களா இருக்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு, அண்ட் அது மட்டும் இல்லாம இவங்களோட கையில அடிபட்டு இருக்கு, எப்படி ஃபைட் பண்ண முடியும்னு சொல்லும் போது உடனே அந்த பிரின்ஸ் டைஹுவா அவனோட கைய வெட்டிக்கிறாங்க. சரி ஓகே, இப்ப 2 பேரோட கையுமே வந்துட்டு அடிபட்டுருச்சு, இதுக்கப்புறம் 1-on-1 ஃபைட் வச்சுக்கலாம்னு சொல்லி அவன் வெறியோட நின்னுக்கிட்டு இருக்கும் போது ஜூன் வு அங்க இன்டரப்ட் பண்ணி, ஷென்லா உனக்கு இந்த மாதிரி ஒரு பழி விட்டுருக்காங்க, நீ தான் அந்த இம்பீரியல் பர்செப்டரா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆமா நான் தான் அந்த இம்பீரியல் பர்செப்டர்னு சொல்லிடுறாங்க. அங்க இருக்கிற எல்லாருக்குமே பெரிய ஆச்சரியமா இருக்கு. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அவ்வளவு பெரிய மேசக்கரை இவன் பண்ணிருக்கானா அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. சோ நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது, ஷீலியன் அகைன் எர்த்ல டிசெண்ட் ஆக விட்டுருவாங்களா, இது எல்லாத்துக்கும்
துல்லியமான பதில் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம சேனல் அனிமே சாம்பிஸ் தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணிடுங்க. Thank you so much for watching guys. Bye.